ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்தி சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு தரமான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுளே, இந்த கூட இருந்து காப்பாற்றணும். நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கணும். நல்லபடியாக எல்லாத்துக்கும் துணையாக இருந்து கூட இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல், யாருக்கு எந்த ஒரு தொந்தரவு துன்பங்கள் இல்லாமல் எல்லாத்தையும் விலக்கி கொடுக்கணும். நினச்சதெல்லாம் கைகூடணும். 2026 எல்லாத்துக்கும் நல்லா அமையணும். கடவுளே கடவுளே. என்ன ஒன்றும் இல்லை கடவுளே, எல்லாருக்கும் நல்லதை கொடு. கடவுளே முருகா, முருகா முருகா. கிளீன கூட அள்ளி கூட. முருகா முருகா. அரோகரா 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 முருகா முருகா முருகா. ஐயோ முருகா முருகா, இந்த பக்கம் வந்து ஆடுங்க வாங்க. முருகா எந்திரிங்க, எந்திரி முருகா. முருகா முருகா, அறுபடை முருகா, அறுபடை முருகா, அறுபடை முருகா, முருகா 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 முருகா. ஏன் சொல்லிக்கிறேன்? மக்களை காப்பாத்து, மக்களை காப்பாத்து. மக்களுக்கு எந்த பெரு ஆபத்தையும் கொடுக்காத 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 முருகா. தப்பு நடக்குது ஐயோ, உலக மக்களுக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. சொல்றியா? என்ன முருகா முருகா முருகா, அங்க போய் விழுந்துடாதீங்க முருகா. முருகா 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 முடியல முடியல முருகா. நிமிஷம் இருக்கா? இருக்க முருகா. போடு போடு. இந்தாங்க இந்தாங்க முருகா. முருகா பொறுமை 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 பொறுமை, அமைதி அமைதி. முருகா 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 போது முருகா முருகா. என்ன முருகா தலையில வைக்கிறீங்க? கொண்டாந்து நல்லது நடக்கும்.
மனசுல நினைக்கிறது எல்லாமே நடக்கும். எதுக்கு கவலைப்படாத. நினைச்சு நடக்கும். நீ கடவுள்கிட்ட என்ன வேணியோ அது கண்டிப்பா முருகன் செஞ்சு கொடுப்பான். இந்தா எலுமிச்சை பழத்தை சாப்பிடு. அதான் நீ நினைச்சது நடக்கும். கையில வச்சு வேடிக்கை பார்க்காத தின்னு. நான் வேடிக்கை பார்க்கறது உங்களுக்கு எப்படி தெரியுது முருகா? எனக்கு தெரியும், நீ யோசிக்காம திங்கணும். நான் சொல்லல, அப்பா முருகன் சொல்றியா? தின்னு, எலுமிச்சை பழத்தை தின்னு, வெண்ணு தின்னு. எங்காச்சும் அந்த பக்கம் திரும்பி துப்புன துப்புன எடுத்து வீசிடுவேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப புளிக்குதுல? பழத்தை பார்த்து எட்டு வர மாட்டியாடி? பட்டை காயிட்டு வந்துட்டு புளி தாங்க முடியல. நானும் எவ்வளவு நேரத்தை மெயின்டைன் பண்றது? ஜூஸ் போட்டு வா. கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுங்க முருகா. நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. நல்ல புத்தி கொடுப்பான் உனக்கு கடவுள். அதை அப்படியே உன் புருஷனுக்கு கொடு. சாமி மலை ஏறிடுச்சா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே முருகா, ஓகே ஓகே. சாமி வருது வந்துருன்னு சொல்லி ஒரு சோஃபா ஊற்றி வைக்கலாம், ஒரு கட்டலை ஊற்றி வைக்கலாம். எல்லாத்தையும் இந்த வீட்டையே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்க ஆடுறது? தலைமையாதான் ஆடுறது. சாமி வந்து சோபா கட்டு இந்த ரூமையே காலி பண்ண சொல்லுங்களே. பின்ன ஆடுறதுக்கு இடத்துல இருக்குதுல. சாமி வந்து ஆட்டம்னா என்ன ஆகுது? இப்ப தலைகால் புரியாது. இத்தனை இடிச்சு எனக்கு கால் வலிக்குது, இங்க விழுந்து எனக்கு இடுப்பு வலிக்குது. சாமி ஆட்டம் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி வைக்கணும். சாமி மறுபடி தான் யோசிக்கணும். முருகா அந்த பிள்ளைக்கு நல்லா புத்தி கொடு முருகா. முருகா மன்னிச்சிரு முருகா, எனக்கு தெரியாது முருகா, எனக்கு ஏதோ தண்டிச்சிடாத முருகா, மன்னிச்சிரு முருகா. முருகா 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 கண்டா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, கார்த்திகேயா போற்றி, போற்றி போற்றி போற்றி. அரோகரா அரோகரா. மன்னிச்சிரு முருகா, மன்னிச்சிரு முருகா. மன்னிப்பு முருகன் கேட்டது போது எங்கிட்டையும் கேளு. எதுக்கு? நீதான் இப்ப போற. நீங்க சாமி ஆட்டாட வச்சு சாமி கம்முன்னு இருந்தவன சாமி கும்பிட்டு சாமி வர வச்சுட்ட. அதனால வந்து இப்ப மன்னிப்பு எங்க இருக்குல்ல, நான் முருகனை நான் கன்வே பண்ணிக்கிறேன். நீ சொன்னா அவர் கேட்காது, நான் சொன்னா கேட்பாரு. மன்னிக்கணுமா நீ? அவர் மன்னிச்சிட்டாரு. முருகா அந்த பிள்ளைய மன்னிச்சு முருகா சொல்லிட்டேன். நான் சொன்னா கேட்பாரு, நீ சொன்னா கேட்க மாட்டாரு. அதான் சாமி வந்தவங்களுக்கு சாமி வராதவங்களுக்கு வித்தியாசம். சாமி வந்துட்டு வந்தாலே உடம்பு ஒரு வழி பண்ணிட்டு. கடவுள் சும்மா இடத்துல வர மாட்டாரு. வந்தாமா போஸ்டாதான் வருவார். ஒரு காட்டிட்டு போயிட்டாரு. நீங்க தான் ஜாமீன் போல. அது தலையை சுத்தி நாளுக்கு தூக்கி பிச்சு வீசி எறி. திருஷ்டி எல்லாம் கழியும். நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். அங்க பாரு நம்பிட்டா. பிராங்க்டி லூசு. இது கூட தெரியலையா? ரியல் சாமி வந்தா கூட உனக்கு தெரியலையா? அப்படியா பண்ண? நம்பிட்டியா உண்மையாலுமே? துண்ட போடு. எப்படியா சாமி ஆட்டா? எலுமிச்சம்பழத்தை கடிச்சோடனே பயந்துருப்பிய. பச்சை மிளகா கொடுத்தா கடிச்சிருப்பேன். மிளகா அப்படி கண்ணில் போட்டுதா விட ஊதி தள்ளி இருப்பேன். வேண்டாம், ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இந்த வாட்டி நீ பண்ணது மட்டும் அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வாட்டி வந்தா நீ பண்ணக்கூடாது. சரியா? கடவுள் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஓகே? ஏமாத்திட்டேன். உண்மையில பிராங்க் பண்ண மாதிரி. பிராங்க் பண்ண மாதிரியா? சி, எப்படியோ பிராங்க் பண்ணியாச்சு. எப்படி இருந்து நீங்களே சொல்லுங்க. இங்க வா, உட்காருங்க மடியில. நார்மல் நிலைமைக்கு வந்தாச்சு. நீ உட்காரு. என்ன பொண்டாட்டி? சரி, என்னாச்சு? என்ன அந்த இதுல இருந்து வெளியே வரல போல? அந்த அதிர்ச்சியிலே அதிர்ச்சியிலே அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. சும்மா விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாதுங்க சாமி வந்த மாதிரி.
இப்போ உண்மையாக சொல்கிறேன் கேளுங்க, எனக்குள்ளே ஒரு சின்ன வைப்ரேஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ப்ராங்க் பண்ணாலும் தான் பண்ணது. அந்த அப்படியே அந்த உள்ளுக்குள்ளே அந்த மந்திரம் முருகனுடைய அந்த வாசகம் அதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இது பண்ணுறப்போ எனக்குள்ளேயே ஒரு ஒரு சின்ன ஒரு வைப்ரேட் ஆகுது. எனக்காகவே எனக்கு உண்மையாலுமே சாயம் வந்துருச்சா அப்படின்னு. பாதி நடித்தேன், ஆனால் பாதி உண்மையாலுமே அந்த மாதிரி விளையாட்டு பண்ணக்கூடாதுங்கிறது இப்போ தான் தெரியுது. கடவுள் மேலே எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. அதை ஒரு காட்டிட்டார். நம்பிட்டு தானே உனக்கே தெரியுதா அன்னைக்கு ஒரு டைம் உனக்கு நிஜமாவே வந்திருக்குண்ணா. நம்பல நான் வந்து டான்ஸ் ஆடினா பாட்டு போட்டு விட்டாங்க சாமி பாட்டு அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் சும்மா ஆடினாலும் ஆடிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்ன மீறி ஆடினது அந்த வீடியோவில் தான் காமிச்சாங்க. அப்போ தான் இருந்துச்சு நான் இப்படி ஆடினா அப்படின்னு. அத்தனை பக்கம் அடித்தேன், கையும் கால் போய் இடிச்சுது, இடுப்பில் அடிச்சுது. ஆடி முடிச்சதுக்கப்புறம் அது வலிக்கவே இல்லை. இப்போ பாரு, இப்போ கூட பாரு, கட்டலில் அடிச்சது, சோப்பாவில் கால் அடிச்சுது, வலிச்சது, அப்பயும் சரியாக போச்சு. இது எல்லாமே ஒரு மேஜிக் தான். மேஜிக்கா? ஆமாம், இது ஒரு கடவுளுடைய விளையாட்டு, திருவிளையாடன்னு சொல்லுவாங்களா, அது நம்பவே முடியலப்பா. விளையாட்டாக இருக்கக்கூடாது கடவுளே. சாரி, யாராச்சும் விளையாட்டாக பேசுனது பண்ணதுன்னு நினச்சி திட்டாதீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உண்மையுமே சாயம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனால் இது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த ப்ராங்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ப்ராங்க் இல்லை, உண்மையான ப்ராங்க். விளையாட்டாக பண்ணாதீங்க, அது வினையாயிரும். ஓகேவா? இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சுரப். பாய். முடிஞ்ச பாருங்க.